இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜனவரி மாதம் 19ஆம் தேதி தாயாம் திரு அவை டென்மார்க் நகரத்தினுடைய புனித கானூட் என்பவருடைய நினைவு நாளை தான் கொண்டாடுகிறது. இந்த புனித கானூட் என்பவர் ஒரு அரச குடும்பத்துல பிறந்தவர். இவரோடு கூட பிறந்தவர்கள் மொத்தமாக 13 பேர் என்று நம்ம அறிகிறோம். மிக பணக்கார செல்வ செழிப்பான குடும்பத்தில் இவர் வளர்ந்தாலும் மிக இளைய வயதிலேயே பிறரன்பு கொண்டவராய், அதே நேரத்துல பக்தி விசுவாசத்துல தலை சிறந்து விளங்கிய ஒரு பிள்ளையாகத்தான் இவர் விளங்கினார் என்று இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். இவருடைய தந்தையினுடைய இறப்பிற்கு பிறகு இவர் அரச பதவியை ஏற்றார் என்றும், நீதியோடும் இரக்கத்தோடும் இவர் ஆட்சி புரிந்தார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். இவருடைய தாட்சியும் எளிமையும் கண்ட மக்கள் நிச்சயமாக இவர் நல்லாட்சி தருவார் என்று நம்பினார்கள். அவர்கள் எதிர்பார்த்தபடியே நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் அதே நேரத்தில் தாட்சியோடும் எளிமையோடும் இவர் ஆட்சி புரிந்தார். பல்வேறு துறவு மடங்களை கட்டி எழுப்பினார், பல்வேறு ஆலய பணிகளை செய்தார். மக்களை கருணையோடும் இரக்கத்தோடும் தான் இவர் ஆட்சி புரிந்தார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இவருடைய அந்த ஒரு காலகட்டத்தில் தான் டென்மார்க்கில் கிறிஸ்தவம் தழைத்தோங்கியது என்று கூட வரலாற்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். கடைசியில ஒரு சில பேர் இவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்து இவர் மக்கள் முழுவதையுமே கிறிஸ்தவத்துக்கு மனமாற்றுகிறார் என்கிற சூழ்ச்சியோடு ஒரு சில கலகக்காரர்களை கொண்டு ஒரு நாள் இவர் தேவாலயத்துல திருப்பலியில பங்கு பெற்று கொண்டிருந்த பொழுதே இவரை ஈட்டியால் எறிந்து கொலை செய்தார்கள் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அரசராக இருந்தாலும் கிறிஸ்துவ ஏற்றதற்காக இந்த புனித டென்மார்க் நகரத்தினுடைய கானூட் அவர்களுடைய பரிந்துரையால் நாமும் நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் நம்முடைய வாழ்க்கையை நடத்திடவும், விசுவாசத்துல உறுதி கொண்டவர்களாய் இருந்திடவும் இவருடைய பரிந்துரையை இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்துல நற்செய்தியில ஒரு சிலர் திருமுழுக்கு யோவானுடைய சீடர்கள் நோன்பு இருக்கிறார்கள், ஆனால் உங்களுடைய சீடர்கள் நோன்பு இருப்பதில்லையே ஏன் என்கிற ஒரு குற்றச்சாட்டை இயேசுவிடத்துல வைக்கிறார்கள். அதற்குத்தான் இயேசு சொல்லுகிறார், மணமகன் இருக்கும் வரையில அவரோடு இருப்பவர்கள் மகிழ்ந்திருக்க வேண்டும். ஒருவேளை மணமகன் இல்லாத நேரத்துல அவர்கள் நோன்பு இருந்து வருத்தத்தோடு இருப்பார்கள் என்கிற ஒரு செய்தியை கொடுத்துவிட்டு நமக்கு இதுல ஒரு ஆழமான ஒரு உண்மையை தருகிறார். அதாவது மணமகனாகிய நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் என்பதுதான் நமக்கு கொடுக்கப்படுகிற முதல் செய்தி. சில நேரங்கள்ல குடும்பங்களில் இருந்து நம்ம கிட்ட ஆன்மீக ஆலோசனைக்கு வருபவர்கள், ஃபாதர் குடும்பத்துல என்ன நடக்குதுன்னே தெரியல, எப்பவுமே சண்டை சச்சரவா இருக்கு, குழப்பமா இருக்கு, மனசுல எப்பவுமே ஒரு கலக்கம் இருந்து கொண்டு இருக்கிறது, ஒரு அச்சம் இருக்கிறது, இது நடந்துருமோ அது நடந்துருமோ, அல்லது இந்த நடப்பதற்கெல்லாம் காரணம் கடவுள் எங்கள் குடும்பத்தோடு இல்லையோ என்கிற ஒரு அச்சம் ஏற்படுகிறது. ஏன் ஃபாதர் எங்க குடும்பத்துல இப்படி துன்பத்திற்கு மேல துன்பம் வருது, கடன் பிரச்சனைக்கு மேல கடன் பிரச்சனை வருது, குடும்பத்துல பிள்ளைகள் எங்களுக்கு கீழ்ப்படிவது கிடையாது, ஏன் இது மாதிரி நடக்குது அப்படின்னு ஒரு சில பேர் கேள்வி கேட்பார்கள். அவர்களிடத்துல நான் திரும்ப கேட்கிற ஒரு கேள்வி, கடைசியா குடும்பமா நீங்க எப்போ ஒன்னாக சேர்ந்து குடும்பத்துல குடும்ப ஜெபமால ஜெபிச்சிங்க, அல்லது கடைசியா என்னைக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து திருப்பலிக்கு போனீங்க அப்படி என்று திரும்ப நான் அவர்கள்ட்ட கேட்பேன். அல்லது கடைசியா எப்பொழுது எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து ஒரு இறை வார்த்தையை உங்க குடும்பத்துல வாசித்து அதை கொஞ்ச நேரம் தியானிச்சு அதை பத்தின ஒரு பகிர்வை நீங்க ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கிற நேரத்துல இல்ல ஃபாதர் ரொம்ப நாள் ஆச்சு அப்படிம்பாங்க. அன்புமிக்கவர்களே, இருள் இருக்கிற இடத்துல ஒளி ஏற்றினால்தான் அந்த இருளை நம்ம அகற்ற முடியும். இருள் என்கிற சாத்தானினுடைய சேட்டைகள், சாத்தானினுடைய பாதிப்புகள் நம்முடைய குடும்பத்துல இருக்கிற நேரத்துல ஒளியாகிய இயேசுவை நம்முடைய குடும்பத்திற்கு கொண்டு வந்தால்தான் அந்த குடும்பத்திற்கு பிரகாசம், ஒளி கிடைக்கும். நம்முடைய குடும்பங்களில நமக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டுமா? நம்முடைய குடும்பங்களில அச்சம் மேலோங்கி இருக்கிறதா? நம்முடைய குடும்பங்களில எதிர்நோக்கற்ற ஒரு சூழல் இருக்கிறதா? நம்முடைய குடும்பங்களில நாம நினைப்பது போல அல்லது கடவுளுடைய திட்டத்திற்கு ஏற்றது போல நம்முடைய பிள்ளைகள் நடந்து கொள்வதில்லையா? அடிப்படையில காரணம் இயேசுனுடைய பிரசன்னம் அங்கு இல்லை. ஞாபகம் இருக்கிறதா? மார்த்தாள் மரியாள் வீட்டுல லாசர் இறந்த நேரத்துல, ஆண்டவரே நீர் இங்கு இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்கிற ஒரு செய்தியை அங்க நம்ம கேட்கிறோம். அன்புமிக்கவர்களே, இயேசுனுடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல மகிழ்ச்சி தான் இருக்கும். இயேசுனுடைய பிரசன்னம் இருக்கிற நேரத்துல ஆசீர்வாதம் தான் இருக்கும். இயேசுனுடைய பிரசன்னம் நம்முடைய குடும்பங்களில் இருப்பதற்கு எல்லா முயற்சிகள் எடுப்போம். இதுதான் முதல் செய்தி. இரண்டாவது, இந்த நற்செய்தியினுடைய ஒரு தொடக்கமாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பழைய துணிகளில புதிய துணியை நம்ம ஒட்டு போட முடியாது, ரெண்டுமே வீணா போய்விடும். அதே போல பழைய தோற்பைகளில புதிய மதுவை நம்ம ஊற்றி வைக்க முடியாது. காரணம், பழைய தோற்பைகள்
உடைந்து விடும் அல்லது கிழிந்து விடும் அப்படி என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில அவருடைய படிப்பினைகளை ஏற்று நம்ம ஒரு புதிய வாழ்க்கையை வாழ முயற்சி செய்கிறோமா, அல்லது நம்முடைய பழைய பாவ வாழ்விற்கு ஏற்றவாறு இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில நம்ம சமரம் செய்து கொள்கிறோமா என்பதுதான் இரண்டாவது ஒரு கேள்வி. அதாவது சில பேர் ஆண்டவரே நீ என் வாழ்க்கையில வந்தா என் வாழ்க்கையை நான் முற்றிலுமாக மாற்றிக் கொள்கிறேன், ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் எங்க குடும்பத்தில் இருந்தா பழைய தீய பழக்கங்களில் இருந்து நாங்கள் விடுதலை பெற்று விடுகிறோம் அப்படி என்று ஆண்டவருடைய பிரசன்னம் நம்முடைய குடும்பத்திற்கு வருகிற நேரத்தில் நாம் புதிய மாற்றத்தை பெறுவது தான் தகுதியானது, சரியானது. ஆனால் நம்மில் பலர் பழைய துணியோடு புதிய துணியை ஒட்டு போடுவது போல, பழைய தோற்பைகளில் புதிய மதுவை ஊற்றி வைப்பது போல, நம்முடைய பழைய பாவ வாழ்க்கையில இயேசுவை நாம் சமரசம் செய்து கொள்வது நிச்சயமாக நம்முடைய வாழ்வுக்கு சீர்கேடாகத்தான் அமையும் என்பதைத்தான் இரண்டாவது செய்தியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த உலகத்தினுடைய சம்பிரதாயங்கள், சடங்குகள் இவற்றையெல்லாம் கடைபிடித்தும் உண்மையாகவே இயேசுவினுடைய மதிப்பீடுகளின்படி நம்ம வாழவில்லை என்றால் இயேசு நம்முடைய வாழ்க்கையில பிரசன்னமாக இல்லை என்பதுதான் அர்த்தம். ஆகவே அன்பிற்மிக்கவர்களே, நம்முடைய பழைய பாவ வழிகளை எல்லாம் விட்டுவிட்டு இயேசுவை நம்ம ஆடையாக அணிந்து கொள்கிறோம். இயேசு என்கிற அந்த திராட்சை கொடியினுடைய கிளைகளாக நம்ம இருக்கிறோம் என்றால், நாம் மிகுந்த கனிதந்து பலன் தர வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்வு இயேசுவை போல மாற வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆகவே அன்பு மிக்கவர்களே, இயேசு இருக்கிற இடத்துல நமக்கு இருள் இருக்காது, இயேசுடைய பிரசன்ன மகிழ்ச்சி தரும் என்கிற முதல் செய்தியையும், நம்முடைய பழைய பாவ வாழ்வோடு இயேசுவை சமரசம் செய்து கொள்ளாமல் ஒளியின் மனிதர்களாய் வாழ்ந்திட இறைவன் உங்களையும் என்னையும் இன்றைக்கு தூண்டுவாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.